வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். நான் ரேவதி சிவகுமார். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்லேயே எப்படி ஹோலி பவுடர் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இது கூட பான்ஸ் டால்கம் பவுடர் இருக்கு இல்லையா, இது நான் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட வேறு ஏதாவது பிராண்டில் டால்கம் பவுடர் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. இல்லை டால்கம் பவுடர் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த டால்கம் பவுடருக்கு பதிலாக மைதா மாவோ அல்லது அரிசி மாவோ இல்லைனா கார்ன்ஃப்ளவரோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ஹோலி பவுடர் செய்கிறதுக்காக ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பான்ஸ் பவுடர் நான் எடுத்துக்கிறேன். இந்த பவுடர் எடுத்ததுக்கப்புறம் இது கூட 2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்க்க போகிறேன். நீங்கள் கார்ன்ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளார், மைதா இதில் ஏதாவது சேர்க்க போகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டே நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இந்த டால்கம் பவுடர் எதுக்காக நான் சேர்க்குறேன்னா, ஹோலி பவுடர் கொஞ்சம் நல்ல ஸ்மெல்லோட வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் இது சேர்த்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் சின்ன பசங்க கூட சேர்ந்து ஹோலி செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் டால்கம் பவுடருக்கு பதிலாக பேபி பவுடர் கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே ஜலிச்சு எடுத்து வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர்லேருந்து 2 டம்ளர் அளவுக்கு இந்த பவுலில் எடுத்து சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இந்த டால்கம் பவுடரும் இந்த கார்ன்ஃப்ளவரும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கோதுமை மாவில் ட்ரை பண்ணாதீங்க, அது அந்த அளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்காது. மைதா, ரைஸ் ஃப்ளார் இல்லைனா கார்ன்ஃப்ளவர் இந்த 3ல் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா தனியாகவே நீங்கள் டால்கம் பவுடர் மட்டுமேவோ அல்லது பேபி பவுடர் மட்டுமே கூட எடுத்துகிட்டு கூட நீங்கள் இந்த கலர்லாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஹோலி பவுடர் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதிலிருந்து தேவையான அளவுக்கு நான் இன்னொரு பவுலுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இதுக்கு மெஷர்மெண்ட்லாம் இல்லைங்க. உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப அதிகமாக தேவைப்படுதோ அந்த கலருக்கு நீங்கள் கொஞ்சம் அதிகமாக இந்த பவுடரும் கார்ன்ஃப்ளவரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நான் ஃபுட் கலர் சேர்க்க போகிறேன். ப்ளூ கலரில் ஃபுட் கலர் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் லிக்யூட் ஃபுட் கலராக கிடைக்குது, ஜெல் ஃபுட் கலர் கிடைக்குது, பவுடர் ஃபுட் கலர் கூட கிடைக்குது. உங்ககிட்ட எது இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் லிக்யூட் ஃபுட் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை என்னதான் நம்ம ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணாலும் கையில் மிக்ஸ் பண்ணால் தான் கரெக்டாக வரும். அதனால நான் இந்த ஸ்பூனில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கையை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். அதே மாதிரி வீட்டிலேயே நம்ம இந்த ஹோலி பவுடர் ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டே நிறைய டார்க்காக கலர் வர மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே கலர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம ட்ரை ஆகிறதுக்கு விட்டுறலாம். எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டே லைட் கலரில் இருக்கிற மாதிரி ஹோலி பவுடர் ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அது இன்னுமே கலர் டல்லாகும். அதனால நம்ம ஃபஸ்ட்டே கலர் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நிறையாவே கலர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா டார்க் கலரில் இந்த பவுடர் இருக்கிற மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது நல்ல டார்க் ப்ளூ கலரில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் இது வெட்டாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பிளேட்லேயோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் கவர்லேயோ நம்ம இதை கொஞ்ச நேரத்துக்கு நல்லா காய வச்சிடலாம். இது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா எடுத்துட்டு மறுபடியும் ஜலிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹோலி கொண்டாடுறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் செஞ்சுருந்தோம்ல, அந்த பவுலை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் ட்ரையாக இருக்கிற பவுடர் ஃபுட் கலர் எடுத்துக்க போகிறேன். பவுடர் ஃபுட் கலரை அப்படியே நம்ம இந்த மாவும் பவுடரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் கலந்தோம் அப்படின்னா சரியாகவே கலர் கலக்காதுங்க. அதனால நான் ஃபஸ்ட்டு இந்த பவுலில் தேவையான அளவுக்கு பவுடர் க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். இது ஃபுட் கலர் தான். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா கரைச்சி விட்டதுக்கு அப்புறமா நம்ம இந்த பவுடரும் கார்ன்ஃப்ளவரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதுலேருந்து தேவையான அளவுக்கு எடுத்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஆரஞ்சு கலர்லேயோ அல்லது எல்லோ கலர்லேயோ கேசரி பவுடர் இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை கொஞ்சம் நல்லா கரைச்சி விட்டதுக்கு அப்புறமா இதே மாதிரி ஹோலி பவுடர் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த க்ரீன் கலர் ஹோலி பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்காக மறுபடியும் நான் அந்த பிளாஸ்டிக் கவர் கட் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா, அதில் எடுத்து நான் இதை எடுத்து வச்சுக்கிறேன். இப்படி நம்ம ட்ரை ஆகிறதுக்காக வைக்கிற இடத்துல ஃபேனோ அல்லது ரொம்பவும் காற்று வர மாதிரியான இடங்கள்ல வைக்கக்கூடாது. ஏன்னா இது கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சுன்னா எல்லாமே பறந்துடும். இப்போ நான் கலருக்காக மெரூன் கலர் குங்குமம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குங்குமம் நிறைய கலரில் கிடைக்குது. உங்ககிட்ட வேறு ஏதாவது கலரில் குங்குமம் இருந்துச்சு அப்படின்னாலோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலரில் குங்குமம் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி கூட இந்த ஹோலி பவுடர் நம்ம செய்யலாம். குங்குமத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கார்ன்ஃப்ளவரும் டால்கம் பவுடரும் அதை எடுத்து தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் சேர்க்குறது கரெக்டான மெஷர்மெண்ட் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் எவ்வளோ தண்ணி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இதை கலக்கிற மாதிரி இருக்கும். ரொம்பவும் குழகுழன்னு இருந்ததுன்னா இது ட்ரை ஆகிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். அதே மாதிரி இதை ட்ரை ஆகிறதுக்காக நம்ம சன்லைட்லலாம் வைக்கக்கூடாது. அப்படி வச்சிங்க அப்படின்னாலுமே இந்த கலர் ரொம்பவே டல்லான மாதிரி ரொம்ப வெளிரி போன மாதிரி ஆயிரும். அப்போ பிரைட்டான கலர் உங்களுக்கு கிடைக்காது. இந்த ஹோலி பவுடரை உங்களுக்கு விருப்பமான கலர்லலாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இது ட்ரை ஆகிறதுக்காக நீங்கள் வீட்டுக்குள்ளேயே நிழலில் காய வச்சிங்கனாலே போதும். இப்போ நான் போஸ்டர் கலர் எடுத்திருக்கேன். கேமல் பிராண்டில் இருக்கிற போஸ்டர் கலர் நான் எடுத்திருக்கேன்.
நீங்கள் வந்து உங்ககிட்ட என்ன பிராண்ட் போஸ்டர் கலர் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற பவுடர் எடுத்து இது கூட கலந்துக்கலாம். இந்த ஹோலி பவுடர் நல்ல வாசனையோடு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணும்போதே கொஞ்சமாக ஜவ்வாது இது கூட கலந்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வாட்டருக்கு பதிலாக ரோஸ் வாட்டரோ அல்லது ஜாஸ்மின் வாட்டரோ இருந்ததுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌன் கலரில் ஹோலி பவுடர் உங்களுக்கு வேணும்னா அப்போ வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கொக்கோ பவுடர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வந்து கலருக்காக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எல்லோ கலர் போஸ்டர் கலருக்கு பதிலாகவே நீங்கள் வந்து மஞ்சள் பொடி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா மஞ்சள் பொடியை கூட நீங்கள் இந்த பவுடரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி யூஸ் பண்ணும்போது இதை வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிறதுக்கு விட்டுறணும். ஏன்னா மஞ்சளில் வந்து தண்ணி கலக்கும் போது அது சீக்கிரமாகவே 1 நாள் அல்லது 2 நாளில் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் மஞ்சள் சேர்த்துருந்தீங்க அப்படின்னா அது நல்லா ட்ரை ஆகிறதுக்காக விட்டுருங்க. கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த மஞ்சள் கலர் பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து நான் ட்ரை ஆகிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பிங்க் கலரில் ஹோலி பவுடர் செய்கிறதுக்காக நான் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இது வந்து டோட்டலி ஆப்ஷனல். உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தால் மட்டும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா பிங்க் கலரில் குங்குமம் இருக்கு இல்லையா, அந்த குங்குமத்தை கலந்துட்டு கூட நீங்கள் இதை செஞ்சுக்கோங்க. இந்த பெயிண்ட் பாட்டிலில் கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதனால் அது கூட தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே நான் கலந்துருக்கேன். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் அந்த டால்கம் பவுடரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அக்ரலிக் பெயிண்ட் சேர்த்து இந்த கலர் நம்ம செய்யும்போது இந்த கலர் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ஃபுட் கலர் சேர்த்து செய்கிறத விட நம்ம இந்த போஸ்டர் கலர், அக்ரலிக் கலர் இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது இந்த ஹோலி பவுடர் அப்படி கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும். இது தவிர நம்ம வீட்டில் க்ரீன் கலரில், ரெட் கலரில், அதுக்கப்புறம் ப்ளூ கலர்லலாம் இங்க் இருந்தது அப்படின்னா அந்த இங்கை யூஸ் பண்ணி கூட நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஹோலி பவுடரை வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து எடுத்துருக்கிறது என்னென்னா உஜாலா சுட்டு நீலம் எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கிறேன். இது வந்து பர்பிள் கலரில் ஹோலி பவுடர் நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கு பதிலாக பர்பிள் கலரில் குங்குமமோ அல்லது பர்பிள் கலரில் வாட்டர் கலரோ உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இது கடைசியாக இருக்கிறதுனால மீதி இருக்கிறதையும் நான் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஹோலி பவுடர் செய்கிறதுக்காக கலருக்காக நெயில் பாலிஷோ அல்லது ஆயில் பெயிண்ட்டோ நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இந்த ரெண்டும் யூஸ் பண்ணி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து அது கரெக்டாக வரல. இந்த பர்பிள் கலரையும் எடுத்து நல்லா ட்ரை ஆகிறதுக்காக விட்டுருக்கேன். நம்ம செஞ்சிருந்த கலர் எல்லாமே நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ இதை எடுத்து நல்லா ஜலிச்சுட்டு அதுக்கப்புறமா ஹோலி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த கலரில் எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரெல்லாம் ஹோலி செலிப்ரேட் பண்ண போகிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலில் நடக்கிற கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸையும் மறக்காமல் நீங்கள் தெரிவிச்சிருங்க. கூடவே நீங்கள் எத்தனாவது லைக் பண்ணியிருக்கீங்கன்றதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.